ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கான அப்டேட் என்னன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணவங்க இப்போ உங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸான ஸ்பெஷல் கேட்டகரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு 13ஆம் தேதி 8ஆம் மாசமே கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜென்ரல் கேட்டகரிஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் 7.5 இவங்களுக்கெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரல் கேட்டகரியில 14 ஆகஸ்ட் 2026 இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? கவுன்சிலிங் போறவங்க போடுங்க. நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும்போது உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, இதனால எனக்கான கவுன்சிலிங்ல சேஞ்சஸ் இருக்குமா, நான் லேட்டா கவுன்சிலிங் போடட்டுமா, நான் டென்டேட்டிவ் செலக்ட் பண்றது வந்து காலேஜ் செலக்ட் பண்றது கவுன்சிலிங் வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணட்டுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் யாரும் வெயிட் பண்ண வேணாம். நீங்க என்னதான் இப்போ அப்ளை பண்ணாலும் உங்களுடைய ரவுண்ட் அந்த ரேங்க் லிஸ்ட் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட்ன்றது 21ஆம் தேதி தான் வரும். 19ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஓகேங்களா? 14ல இருந்து 19 வரைக்கும் உங்களுடைய கவுன்சிலிங் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம இதை நீங்க ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுமானா ஆகாது. 20ஆம் தேதி கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்டே வந்துச்சு அப்படின்னாலும் அதை வச்சு உங்களோட மார்க்கை வச்சு உங்களோட கம்யூனல் ரேங்க் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி தான் உங்களுக்கு மாற போகுது. நீங்க இப்போ காலேஜ் செலக்ட் பண்றதுனால அது மாறுமோ, நமக்கு சீட் கிடைக்காதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க பண்ற விஷயத்த கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்றதுக்கு எதனா டவுட் கிளியர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், இல்லை மெசேஜ் பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அவங்களே கூட கவுன்சிலிங் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? மேலும் இது பண்றதாவது துரோகிக டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 13ஆம் 19ஆம் வரைக்கும் இருக்கும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ்க்கு 2.5 லேக்குள்ள இன்கம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி உங்களோட அந்த எக்ஸம்ஷன் ஃபீஸ் எக்ஸம்ஷனை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதாவது 500, 30,000 அந்த மாதிரி ஃபீஸ் எக்ஸம்ஷன் கட்டுவீங்களா, அதை எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலும் இது பண்றதாவது துரோகிகள் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.